ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதுக்கப்புறம் ஒரு 25 சின்ன வெங்காயம் போடுறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு தக்காளி, இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இப்போது புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன், இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, பூண்டு குழம்பு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.